பரிகாரியாகிய கர்த்தர் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ சிலர் இதை பார்த்துட்டு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், இது வாக்கு கிடையாது அப்படின்வாங்க. நான் நினைக்கிறேன் இது வாக்கு தத்தம் ப்ளஸ். வாக்கு தத்தம்னா பொதுவாக எப்படி வரும்னா, அதனுடைய ஃபார்ம் வடிவம் எப்படி வரும்னா, நான் உனக்கு இதை செய்வேன், உனக்கு சுகத்தை தருவேன், உன்னை சுகமாக்குவேன் அப்படின்னு பொதுவாக அந்த ஃபார்மில் அந்த வடிவத்தில் வரும். இங்கே அப்படி வரல. நான் உனக்கு சுகத்தை தருவேன்னு சொல்கிறது போல் எப்படி சொல்லிட்டாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னா அதோட குறைச்சி சொல்லல, அதோட ஏற்றி சொல்லிட்டாரு. உனக்கு சுகத்தை தருவேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு டாக்டராகவே இருப்பேன் அப்படின்ட்டாரு. என் பேரே பரிகாரி, என் பேரே சுகம் தருகிற தெய்வம் அப்படின்ட்டாரு. நான் உனக்கு இவ்விதமாக இருப்பேன் நான் அப்படின்னா, உனக்கு சுகம் தருவேன்றதை விட அதையும் தாண்டி போகிறாரு இங்கே. நான் எப்போவுமே உனக்கு வைத்தியராக இருப்பேன், உனக்கு ஒரு டாக்டரை போல இருப்பேன், என்னுடைய அடையாளமே, என்னுடைய பேரே பரிகாரி, பேரே பரிகாரி ஆகிய தெய்வம், டாக்டர் ஆகிய தெய்வம், என்னை டாக்டரை போல பாருன்றாரு. இந்த முழு வசனத்தை வாசித்தீங்கன்னா என்ன சொல்ல வராரு, இப்போதான் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்காங்க. அவங்க எகிப்தில் பயங்கரமான வாதைகள்லாம் பார்த்தாங்க. எகிப்தியருக்கு வந்தது பயங்கரமான வாதைகள், வியாதிகள் எல்லாம் எகிப்தியருக்கு வந்தது, ஆனால் அவங்களுக்கு வரல. இதெல்லாம் பார்த்துட்டு எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வராரு. சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து வெளியே கொண்டு வந்தோன்னே இந்த சம்பவம் நடக்குது. யாத்திராவும் 15 அதனுடைய ஆர்டர் அப்படி தான் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து வெளியே கொண்டு வராரு. அப்புறம் ஒரு இடத்துக்கு வராங்க, தண்ணி ரொம்ப கசப்பாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு பேர் மாறா, ஏன்னா தண்ணீர் கசப்பாக இருக்கிறதுனால. தண்ணி இல்லைன்னு புலம்புறப்போ தேவன் மோசேட்ட சொல்கிறாரு, ஒரு மரத்தை வெட்டி இந்த தண்ணியில் போடு. மரத்தை போட்டோன்னா அது மதுரமாயிடுது. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, இதுதான் பாடம். நான் நினைக்கிறேன் அந்த மரம் சிலுவைக்கு அடையாளமாக இருக்குன்னு. சிலுவை சூழ்நிலையை மாற்றுகிறது, கசப்பான சூழ்நிலையை மதுரமாய் மாற்றுகிறது. அப்புறம் தேவன் சொல்கிறார், சரி நீ ஒரு பாடத்தை கற்றுக்கணும், என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டான், நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சேன்னா நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். அவங்கள ஒரு விதமாக நான் நடத்தினேன். யார்? எகிப்தியரை வாதைகளை அனுப்பினேன். இப்போ அதை பார்த்துட்டு நான் அப்படிப்பட்டவர் நினச்சிக்கூடாது, நீனு என்னை தப்பாக புரிஞ்சுக்கூடாதுன்றாரு. அதான் சொல்ல வராரு. இஸ்ரவேல் ஜனங்களே, தியாலஜி 101 உங்களுக்கு அடிப்படை பாடம் இதுதான். பாடம் நம்பர் 1. இப்போ தான் எகிப்திலேருந்து வெளியே வந்திருக்க, என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீன்னுன்றாரு. எகிப்தில் வாதை அவனுக்கு அனுப்புனதுனால, ஓ இந்த கடவுள் வாதை அனுப்புகிறவர்னு புரிஞ்சிக்க கூடாதுன்றாரு.